திடீர்னு ஐயா ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்துரு, இதுதான் நெல்லா வயல்ல, இதுதான் நெல்லா? ஓ, இதை நான் பார்த்தது இல்லையே. கரும்பு கரும்பு, ஓ இதுதான் கரும்பா? ஓஹோ. அதாவது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இறங்கி நடந்திருந்தா ஜெயலலிதா வந்திருக்கிறது. இதையே 4 ஆண்டுக்கு முன்னாடி நடக்கல, நீங்க மக்களை போய் சந்திக்கல. தேர்தல் வர 4 மாசம் இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கும், மக்கள் மேல அக்கறை வரும். என் அறிவார்ந்த மக்கள் இடத்துல நீ எனக்கு போடு போடாத ஓட்டு நான் உனக்கிட்ட சொல்லுவேன். ஐயா ராகுல் காந்தியை பாரு, நல்லா கவனி. விவசாயிகளை பத்தி ரொம்ப அக்கறையா பேசுறாரு. அவங்களுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில 2 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணி செத்துட்டான். அன்னைக்கு எதுவும் பேசல. விவசாயி தற்கொலை பண்றான்னா என்ன அர்த்தம்? ஒரு விவசாயி சாகுறான்னா செய்தித்தாள்ல தொலைக்காட்சியில உனக்கு செய்தி. ஆனால் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுதான் அவன் சாவு நமக்கு உணர்த்துது. ஆனா விவசாயி தற்கொலை பண்ணி செத்துட்டான். பீப்புளி லைஃப்னு அருமை சகோதரன் அமீர்கான் ஒரு படம் எடுக்கிறான், பீப்புளி லைஃப். அது விவசாயியை பற்றி கதை. விவசாயி வாழ முடியாம தற்கொலை பண்ணி சாக போறான், அதான் அந்த படத்தோட கதை. அந்த படத்துல விவசாயி தற்கொலை பண்றதுன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டான். எல்லா தொலைக்காட்சியும் போய் நிக்குது அவன் சாவை எடுக்கிறதுக்கு. நல்லா கவனிச்சுக்கிறதுங்க. அவன் கையில போட்டு நிக்கிறான். அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டான். சீக்கிரம் செத்துட்டீங்கன்னா மாலை வச்சுட்டு வேற ஒரு இதுக்கு போகணும். அந்த நிகழ்ச்சிக்காக யாரு? அமைச்சர்கள். இந்த படத்தை எடுத்து அன்றைய பிரதமர் மதிப்புமிக்க பெருமகன் ஐயா மன்மோகன் சிங்கு போட்டு காட்டுறாரு. யாரு? சகோதரர் அமீர்கான். அவர் படத்தை பார்த்துட்டு கட்டி பிடிச்சு கைவிலிக்கு வெரி நைஸ் பிலிம். ஐயா உங்க ஆட்சியில தாயா ஒரு விவசாயி சாகுறான், உன் நாட்டுல தாயா சாகுறான். அது ரொம்ப நல்ல படம் அவருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளை இந்த நாடு கைவிட்டு விட்டது, விவசாயிகளுக்காக எதையும் சிந்திக்கவில்லை. யாரு? ஐயா ராகுல் காந்தி, அருமை இளம் தலைவர். ஓலை குடிசையில போயிடுறாரு. ஓலை குடிசையில எழுதுறாங்க, எவ்வளவு எளிமையான தலைவர். ஓலை குடிசையில போய் உட்கார்ந்து அவங்களோட பேசிட்டு வராரு அப்படின்னு. அத பாவிகளா நீங்க இந்த ஓலை குடிசைக்கு உள்ள போயிட்டு வெளியில வந்தவனே பெரிய தலைவர்னா பிறந்ததுல இருந்து அதுலயே நாங்க வாழ்றோம்டா. நாங்க எவ்வளவு பெரிய தலைவங்கடா, எவ்வளவு பெரிய தலைவங்க. இங்கிட்டு ஒருத்தர் டீ வித்துட்டாரு. டீயை வித்தாரு. இன்னைக்கு நாட்டை இந்தியா வித்துக்கிட்டு இருக்கிறாரு. டீ வித்தவனே பெரிய தலைவன்னா நாங்க பீ இருந்தவன் உலகத்திலே பெரிய தலைவன் இல்லையாடா? எங்களை விட தியாகம் செஞ்சுட்டியலாடா? எங்களை விடவா? கிளீன் இந்தியா. அந்த பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அல்ல சொல்லுங்கடா. தொடர் வண்டியில மனித கையாலே அல்றான்டா மனிதன். அத ஒரு நாள் வேணாமடா, ஒரு மணி நேரம் வேணாமடா, ஒரே ஒரு முறை அதான் பார்ப்போம். அது பார்ப்போம் எப்படி வலிக்கும். நாடகம், அம்புட்டு நாடகம். அதிகாரத்தில் இருக்கும்போது எதையும் பேசுறது இல்லை. அதிகாரம் விட்டு வந்து கீழே வரும்போது மக்கள் மேல பாசத்தை பொழியிறது. அதேதான் ஐயா கலைஞர். பாருங்க தண்ணி குடிக்க கிடைக்கல, பாருங்க என் மக்களுக்கு கொசு கடிக்குது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இவங்க ஆட்சியில் இல்லைன்னா தான் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அதனால என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் எங்க ஆட்சிக்கு வரவிடாம பார்த்துக்கணும். அப்பதான் இன்னும் பல போராட்டங்களை நீங்க நான் உண்மையில ஒரு சத்தியம் சொல்றேன், ஒரு உண்மை சொல்றேன். என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன். ஈழ போர் நடக்கும் போது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இல்லாம ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்திருந்தா போர் நடந்திருக்காது. போரை நடத்தவே முடியாது. ஐயா கலைஞர் அவர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருப்பாரு. எதிர்கட்சி தலைவரா இருந்தா பார், நமது இன மக்களை கொள்வதை பார், வரி புளியே திரண்டு வா, எழுந்து வா என்று எழுதி எழுதி பெரிய தலைவர்கள். ஆட்சியில் இருந்தவன என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவிச்ச பாவிகள். மான தமிழ் மக்களே, நம் ஆத்தாலும் அப்பனும் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் இவர்கள் மஞ்சள் குளித்தவர்கள்.